பெற்றோரை மதிப்போம் எனும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். மனிதனானவன் இவ்வுலகில் வாழ்வதற்கு பல்வேறு நற்பண்புகளையும் ஒழுக்க விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதில் மிக முக்கியமானதாக கருதப்படுவது இவ்வுலகில் நாம் பிறப்பெடுப்பதற்கு காரணமாக இருந்த பெற்றோர்களை மதிப்பளித்து நன்றாக பார்த்து கொள்ளுதலாகும். மாதா பிதா குரு தெய்வம் என்பதற்கு இணங்க நம்முடைய வாழ்வில் நாம் முதலில் கண்கண்ட தெய்வங்களாக போற்றப்பட வேண்டியவர்கள் எமது பெற்றோர்களே. இறைவனை வெளிப்படுவதை விட எம்மை பெற்ற தாய் தந்தையை வெளிப்படுவதே சிறந்ததாகும். தாய் தந்தையை மதித்து ஒழுக வேண்டும் என்பதே காலங்காலமாக இலக்கியங்கள் எடுத்துரைக்கின்றன. தாய் சொந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று ஔவையார் தனது நூலாகிய கொன்றை வேந்தனில் குறிப்பிடுகின்றார். பெற்றோர்களின் சொற்படி கேட்டு நடக்க வேண்டும். அவர்களை அவமானப்படுத்தும் வகையில் அவர்களின் மனதை புண்படுத்தும் வார்த்தைகளை பேசுதல் கூடாதாகும். முதியோர் இல்லங்களிற்கு அவர்களை அனுப்பாமல் முதுமையில் கைப்பிடித்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வாக வைத்திருக்க வேண்டும். இது ஒவ்வொரு பிள்ளைகளினதும் தலையாய கடமையாகும். இவன் ஒருவன் பெற்றோரின் நல்ல அறிவுரைகளை கேட்டு அதன்படி ஒழுகுகின்றானோ அவன் இவ்வுலகில் உயர்ந்த இடத்தை அடைவான் என்பது நிச்சயம் ஒன்றாகும். எனவே சிறுவர்களாகிய நாம் தாய் தந்தையை மதித்து சிறப்புற்று வாழ்வோமாக. நன்றி, வணக்கம்.